இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் passive voice request பார்க்க போகிறோம். In active voice, a request begin with please when we change a request from active to passive voice. அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் ரெக்வஸ்ட்டு, அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் ரெக்வஸ்ட்டுக்கு சென்டென்ஸு எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டில் ப்ளீஸ் இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸில். we should begin the sentence with you are requested to in place of please. நம்ம passive வாய்ஸில் மாற்றும் போது ப்ளீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு you are requested அப்படிங்கிறத போடுவோம். if the request is to negative form, the request in passive voice should begin with you are requested not to. இப்போ இந்த passive requestல வந்துச்சுன்னா, requestல ஆக்டிவ் வாய்ஸில் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு வந்துச்சுன்னா request டைப்பில், அது passive வாய்ஸை மாற்றும் போது you are requested not to சேர்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்டு ஆக்டிவ்னு இருக்குது. இப்போ இந்த ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்டு ப்ளீஸ்ன்னு இருக்குது. ப்ளீஸ்ன்னு இருந்தாவே இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது இந்த ப்ளீஸை வந்து எடுத்துகிட்டு யூ ஆர் ரிக்வஸ்டட் போடணும் டு அசம்பிள் இன் த கிரவுண்டு. இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது யூ ஆர் ரிக்வஸ்டட் போட்டு டூ போட்டுட்டு அசம்பிள் இன் த கிரவுண்டை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது தயவு செஞ்சு இந்த மொபைல் ஃபோனை உபயோகிக்காதீங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே உபயோகிக்காதீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ டூ நாட் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ அந்த ப்ளீஸை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா யூ ஆர் ரிக்வஸ்டட் போட்டுக்கணும். டோன்ட்டுக்கு பதில் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். அடுத்தது பாசிவ் வாய்ஸில் அட்வைஸ் எப்படி பண்ணணும்? அட்வைஸும் அதே மாதிரி தான். அட்வைஸ் சென்டென்ஸ்னு பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பதில் நீங்கள் யூ ஆர் அட்வைஸ்டுன்னு போட்டுக்கணும். அட்வைஸ்னு பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது யூ ஆர் அட்வைஸ்டு டூ போட்டுட்டு அங்கே என்ன அட்வைஸ் வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். நெகட்டிவில் வந்துச்சுன்னா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் ஒன்று போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒர்க் ஹார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு ஆக்டிவ் வாய்ஸில். அப்போ ஒர்க் ஹார்ட் அப்படின்னாவே இது நம்ம கடினமாக உழை அப்படின்னு இருக்குது. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அட்வைஸ்ன்னு. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா யூ ஆர் அட்வைஸ்டு போட்டுடணும், டூ போட்டுடணும், ஒர்க் ஹார்ட் போட்டுடணும். அவ்வளோதான் இது பாசிவ் வாய்ஸில். அடுத்தது டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட். இது நெகட்டிவில் இருக்குது. ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு இருக்குது. அப்போ யூ ஆர் அட்வைஸ்டு டு நாட்டுக்கு பதில் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். இது பாசிவ் வாய்ஸில் மாற்றிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிமிலர்லி யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபாலோவிங் ஃபார் அதர் இம்பரேட்டிவ்ஸ். இது வந்து இன்ஸ்ட்ரக்டடில் வரலாம், இன்ஸ்ட்ரக்டட் டூ வரும், இன்ஸ்ட்ரக்டட் நாட் டூலேயும் வரலாம். அது மாதிரி யூ ஆர் ஆர்டர் டூ வரும், யூ ஆர் ஆர்டர் நாட் டூலேயும் வரும். அடுத்தது பாசிவ் ஒமிட்டிங் த ஏஜென்ட் அப்படின்னு வரும்போது இந்த சென்டென்ஸ் பிகினிங் வித் சம் ஒன் நோ ஒன் ஒமிட் த ஏஜென்ட் இந்த பாசிவ் வாய்ஸ். அதாவது சப்ஜெக்டில் வந்து இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சம்படி வந்துச்சுனாவோ அல்லது நோ ஒன் வந்ததுனாவோ அதை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸில் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக்குன்னு இருக்குது. இது வந்து சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹேஸ் டேக்கனுங்கிறது வேர்பு, மை புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். இது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணிடுறீங்கன்னா மை புக்கை இங்கே கொண்டு வந்துடுறீங்க. ஹேஸ் பீன் டேக்கன்னு மாறும். ஹேஸ் டேக்கனுங்கிறது ஹேஸ் பீன் டேக்கன்னு மாறும். அவே சம்படி நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நோ ஒன்ங்கிறது சப்ஜெக்ட், ஹேஸ் பாட்டுங்கிறது வேர்பு, த டிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த டிக்கெட்டை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. த டிக்கெட்ஸ் ஹேவ் நோ ஒன் அப்படிங்கிறதுக்கு பதில் நாட்டு போட்டுடுறோம். பீன் பாட் அவ்வளோதான். பாசிவ் ஃபார்மே எழுதணும்னு, அதாவது ஏஜெண்டே எழுதணும்னு அவசியம் இல்லை. நோ ஒன்னே எழுத வேணாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆட் நாட் டு த வேர்ப் ஃபார் நோபடி நன் நோ ஒன். அதாவது நோபடி வந்தாலோ நன்னு வந்தாலோ நோ ஒன் வந்தாலோ நீங்கள் என்ன சேர்க்கணுன்னா நாட் டூ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாசிவில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எஸ்ஆனோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் ஆக்சிலரி வேர்ப். அதாவது இது வந்து ரெண்டு டைப் இருக்குது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில், எஸ்ஆனோ டைப் ஒன்று, கொஸ்டின் டைப் ஒன்று. இப்போ இந்த இடத்துல எஸ்ஆனோ டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆக்சிலரி வேர்பு முன்னாடி வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கு. டிட் ஹீ ரைட் ஏ லெட்டர். இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னா இந்த டிட்டு இது வந்து ஆக்சிலரி வேர்பு, இது சப்ஜெக்ட்டு, இது வேர்பு, ஏ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இதை பாசிவ் ஃபார்மில் மாற்றணும்னா இந்த ஏ லெட்டரை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஏ லெட்டர், ஏ லெட்டருங்கிறது சிங்குலர் ஃபார்மாக ப்ளூரல் ஃபார்மாக? சிங்குலர் ஃபார்ம். அப்போ அதுக்கு வாஸ் போட்டுரும். அடுத்தது ரைட்டோட V3 வேர்பு ரிட்டன் பை, இந்த ஹீ மாறிடும் ஹிம்மா. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த டிட்டு தானே யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இங்கே டிட்டு வராதா அப்படின்னு கேட்கலாம். டிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. வாஸ் அல்லது வேர் தான் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது ஈஸ் ஹீ வாட்சிங் அஸ். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஈஸ் ஹீ வாட்சிங் அஸ்ங்கிறது ஈஸுங்கிறது ஆக்சிலரி வேர்பு, ஹீங்கிறது சப்ஜெக்ட்டு, வாட்சிங் அதாவது ஈஸ் வாட்சிங் அப்படிங்கிறது வேர்பு, அஸ் அப்படிங்கிறது வந்து
ஆப்ஜெக்ட்டு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் வாட்சிங் இருக்குது, ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்போ இந்த அஸ் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா வியாக மாறிடும். விக்கு வந்து என்ன போடுவோம்னா ஆர் போடுவோம், ஆர் பீயிங். இது வந்து கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸுங்கிறதுனால பீயிங் போடுறோம். வாட்சோட V3 verb வாட்ச்டு, பை இந்த ஹீ என்னவா மாறிடும், ஹிம்மா மாறும், கொஸ்டின் மார்க். இந்த எஸ்ஆர்னோ டைப்புக்கு கொஸ்டின் மார்க்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் பிகினிங் வித் WH வேர்ட்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் WH கொஸ்டின் வேர்டு. ஹூ வில் அக்செப்ட் திஸ் அப்படின்னு இருக்குது. இது ஹூ வில் அக்செப்ட் திஸில் இந்த ஹூங்கிறது கொஸ்டின் வேர்டு, வில் அக்செப்ட் அப்படிங்கிறது வேர்பு, திஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்டில் வந்துடும். இப்போ இந்த ஹூ என்னவா மாறிடுதுன்னா பை ஹூமாக மாறிடும். வில் அப்படியே போட்டுருங்க, திஸ்ஸு இந்த ஆப்ஜெக்ட்டு திஸ் அப்படியே போடணும். பை ஹூமு வில் திஸ். இந்த ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பி போடுவோம். அக்செப்டோட V3 verb அக்செப்டடு, கொஸ்டின் மார்க். அடுத்தது இங்கே பாருங்கள், ஹூ ஹேஸ் அரேஞ்ச்டு திஸ் மீட்டிங்னு இருக்குது. இந்த ஹூ என்னவா மாறிடும், பை ஹூம் மாறிடும். திஸ் மீட்டிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, இதை கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா இங்கே ஹேஸ் தான். இது ஏன் திஸ் மீட்டிங்னா இந்த மீட்டிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால் ஹேஸ் போட்டுறோம். ஹேஸ் பீன். இந்த அரேஞ்சோட V3 verb அரேஞ்சு. அடுத்தது வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங். வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங். வென்னுங்கிறது கொஸ்டின் வேர்டு, வில் ஃபினிஷுங்கிறது வேர்பு, யூங்கிறது சப்ஜெக்ட்டு, த பில்டிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. வென் அப்படியே எழுதிடுவோம், வில்லு. தி பில்டிங் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடும், பி. ஃபினிஷோட V3 verb ஃபினிஷ்டு, பை யூ, கொஸ்டின் மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஏஜென்ட் பை யூ இஸ் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஹவு டிட் தே டூ திஸ். ஹவு டிட் தே டூ திஸ் அப்படிங்கிறதுக்கு ஹவு வாஸ் திஸ் டன் பை தெம் அப்படின்னு இருக்கு. ஹவு டிட் தே டூ திஸ். இப்போ ஹவுங்கிறது கொஸ்டின் வேர்டு, டிட்டுங்கிறது ஆக்சிலரி வேர்பு, தேங்கிறது சப்ஜெக்ட்டு, டூங்கிறது மெயின் வேர்பில் வருது, திஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஹவு கொடுத்தாச்சு. இதுக்கு திஸ் இங்கே கொண்டு வந்துடும் ஆப்ஜெக்டை. திஸ் வந்து சிங்குலருங்கிறதுனால வாஸ் போடுறோம். டூவோட V3 verb டன்னு, பை. இந்த தே என்னவா மாறிடுது, தம், கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, இதே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.